ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் எழில் vlogs. இந்த வீடியோவில் நம்ம மகாபலிபுரத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பஞ்ச பாண்டவர்கள் குகை. மகாபாரதம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய 5 மெயின் கேரக்டர்ஸ் தான் இவங்க பஞ்ச பாண்டவர்கள். இந்த 5 கேரக்டரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். அர்ஜுனன் வில்லம்பு எதிரத்தில் நம்பர் 1. அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அதே சமயத்தில் பொய்யே சொல்ல மாட்டார். தருமன் தர்மத்தை மட்டுமே கடைபிடிப்பார். பீமன் மிகவும் பலசாலி. நகுலன், சகாதேவன் இவங்க 2 பேரும் வாழ்வீச்சில் சிறந்தவங்க. இவங்க 5 பேருக்கும் ஒரே மனைவி தான். அவங்க தான் பாஞ்சாலின்னு சொல்லப்படுற திரௌபதி. பாண்டவர்களுடைய ஆப்போசிட் கேங் தான் கௌரவர்கள். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அர்ஜுனன் தபசு அப்படின்னு சொல்லப்படுற இடம். இந்த சிற்பங்கள் சொல்கிற ஹிஸ்ட்ரி என்னென்னா, அர்ஜுனன் இருக்கார் இல்லைங்களா, அவர் தன்னுடைய ஒத்த காலில் நின்று சிவனை நோக்கி தவம் இருக்கார். 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 12 வருஷம் தவம் இருக்கார். இந்த தவத்தின் பலனாக பாசுபத அஸ்திரம் அப்படின்ற அஸ்திரத்தை சிவன்கிட்ட இருந்து வரமாக வாங்கி அரக்கர்களை கொன்றதாக சொல்லப்படுது. இப்போ ஏரோ மார்க் காமிக்கிறது பார்த்திங்கன்னா சிவன். இங்கே இருக்க மற்ற சிற்பங்கள்லாம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுடைய தவத்தை பார்க்க வந்தவங்கன்னு சொல்லப்படுது. யானை போன்ற விலங்குகளுடைய சிற்பங்களும் செதுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஏரோ மார்க் காமிக்கிறது அர்ஜுனன். பக்கத்தில் சிவன் கையில் இருக்கிற ஆயுதம் தான் பாசுபத அஸ்திரம். இங்கே ஃபஸ்ட்டு இருக்க யானைக்கு முன்னாடி ஒரு பூனை தவம் பண்ணுற மாதிரி இருக்குது. அது அர்ஜுனன் போலவே தவம் பண்ணுது. அது போலி தவம்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூனை உணவு இல்லாமல் ரொம்ப வாடிச்சான். அதனால் அர்ஜுனனை போலவே நம்மளும் தவம் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிச்சான். கண்டிப்பாக நமக்கும் சிவன் வரம் தருவார், உணவு வரம் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிதான். சரி, தவத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது பண்ணுற தவத்தை பார்க்குறதுக்கு நிறைய எலிலாம் வர ஆரம்பிச்சுதான். அந்த எலிங்களை பார்த்த அந்த பசியில் இருந்த பூனை, தவமும் வேணாம் ஒன்றும் வேணாம், எனக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு தவத்தை கைவிட்டுட்டு அந்த எலியெல்லாம் பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சான். இதனால தான் அந்த பூனை பண்ணது போலி தவம்னும் அர்ஜுனன் பண்ணது உண்மையான தவம்னு சொல்கிறாங்க. இந்த சிற்பங்கள் செதுக்கப்பட்ட பாறை பார்த்திங்கன்னா 90 அடி நீளமும் 30 அடி அகலமும் கொண்டதாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ணருடைய வெண்ணெய் பந்து அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு பாறை. அவ்வளோ சாய்வான இடத்துல எப்படி அந்த பாறை உருளாமல் நிற்கிதுன்னு தெரியல. இதை பார்க்கும்போது ரொம்பவே வியப்பாக இருக்குங்க. அது கீழே எப்படி தான் பயமே இல்லாமல் உட்காந்துக்கிட்டோம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இங்கே 2 முஸ்லீம் நண்பர்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.